சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரத்த தான முகாம்ல கலந்துக்கிட்டு ரத்தம்லாம் குடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. "என்னடி இது? நம்மளையும் குத்தி படுக்க போட்டு ரத்தத்த எடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. "சரிங்க சார், இன்னைக்கு அவ்வளோதான். இனிமே யாரும் அந்த அளவு வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன். அதனால நீங்க தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு போங்க. இன்னைக்கான இதெல்லாம் முடிஞ்சிருச்சு" அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. "ரொம்ப நன்றிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராஜாங்கத்துக்கு கொடுத்து அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. அங்கே எல்லாரும் வந்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது சொல்கிறாரு, "அப்பா இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சாவித்திரியும் தாமரையும் அங்கிட்டு போயிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க. ஈஸ்வரி வந்து நம்மளை போய் படுக்க வச்சு ஊசியை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் வெளியே உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் போஸ் வந்து அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு ராஜாங்கத்தை கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான். சேது இல்லாத நேரம் பார்த்து அந்த ராஜாங்கத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அடியாளுகளை அனுப்பி வச்சிருக்கான். சேது வந்து ராஜாங்கம் கூட இருக்கிறதுனால அவங்கனால நம்ம ராஜாங்கத்தை கொலை பண்ண முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறானுங்க, அவனுங்களால முடியவே இல்லை. அப்புறம் பார்த்தா இங்கே கண்மணி அமைதியாக உட்காந்துருக்காங்க. "என்ன கண்மணி ஒரு மாதிரி சோகமாக இருக்க?" அப்படின்னு நம்ம தமிழ் போய் கேட்கவும், "ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு தமிழ்கிட்ட வந்து நம்ம கண்மணி சொல்கிறாங்க. "இல்லை கண்மணி, உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நேற்றும் பார்த்தேன், வண்டியில் வரும்போது உன் முகமே சரியில்லை. அண்ணன் எதுவும் பிரச்சனையா? அண்ணன் எப்படி இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை பற்றி தமிழ் கேட்கவும் கண்மணி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "கண்மணி, என்ன கண்மணி ஆச்சு? எதுக்கு அழுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. "அண்ணி, அது வந்து அண்ணி, அவர் இப்போ டெய்லியும் குடிச்சிட்டு வர்றாரு அண்ணி. டெய்லியும் குடிச்சிட்டு வந்து ஏதோ புலம்பிட்டு வாந்தி எடுத்துட்டு ஒரே ரகலை பண்ணுறாரு. வெளியே அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் பார்த்து அவரை வேணும்னு கல்யாணம் பண்ணேன். அவர் என்னடானா இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எனக்கு ஒன்று மேற்கொண்டு தான் டார்ச்சர் பண்ணுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கண்மணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தமிழ் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. "என்ன கண்மணி சொல்கிற?" அப்படின்னு. "ஆமா நீ, இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப மனசு சங்கடப்படுவார்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி கண்மணி, நம்ம ஊருக்கு போயிட்டு வேலையா அண்ணன்கிட்ட நான் பேசுகிறேன், என்ன ஏதுன்னு விசாரிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போ தான் கண்மணிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரி வந்து, "என்ன இவளுக 2 பேரும் கூட்டு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காளுக? எப்பவும் அந்த மலர் தானே இவ கூட தெரியவா, இன்னைக்கு என்ன இந்த கண்மணி கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு சந்தேகம் வருது. அப்புறம் பார்த்தா நைட் ஆகிருது. தமிழ் மட்டும் ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. சேது வந்து வேற ரூமில் படுக்க போகிறாங்க. உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, "அடே எங்கடா போகிற? தமிழ்ச்செல்வி அந்த ரூமில் தானே இருக்கா, நீ என்ன வேற ரூமுக்கு போகிற?" அப்படின்னு சொல்லும்போது, "அவ தான் பார்த்துக்கிறவாள, இப்போ தான் காலில் ஏதோ மாட்டி விட்டுருக்காங்கல்ல, அதனால் அவள் நடந்துக்கிறவா. நான் எதுக்கு கூட இருக்கணும்? என்னைய நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அப்பத்தா கிட்ட சொல்லவும், உடனே அப்பத்தா வந்து, "அடடே அவ நைட்டில் கீழே கீழே விழுந்துட்டானா என்னடா பண்ணுறது? அதுதான் தனம் இருக்கால" அப்படின்னு சேது சொல்கிறாரு. "தனம் எப்படா அந்த பிள்ளையை தூக்க முடியும்? நீ கூட இருக்கணும்ல. நம்ம வீட்டில் முடியாமல் இருந்தபோது நீயும் அவளும் தானே ஒரு வீட்டில் தங்கியிருந்தீங்க, இப்போ என்ன?" அப்படின்னு அப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி வந்து, "அம்மா, அவன் தான் போகலை பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, நீ ஏன் அவனை வலுக்கட்டாயமாக அனுப்புகிற? சேது பாவம், 2 பேர் என்ன புருஷன் பொட்டாட்டியாவா இங்கே வந்திருக்காங்க ஜாலியாக குடும்பம் நடத்துறதுக்கு? நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ராஜு அங்கே வர்றாரு. "என்ன சாவித்திரி, என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது அப்பத்தா சொல்கிறாங்க, "அடே ரசாங்கம், இங்கே பாருப்பா, இந்த சேது பையன் தமிழ்ச்செல்வி கூட தங்காமல் வேற ரூமில் போய் தங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லுது. அப்பத்தா சொல்லவும் ராஜாங்கம் சொல்கிறாரு, "சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட இரு. ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தெரியணும்ல. அந்த புள்ள காலில் வேலை அடிபட்டிருக்கல, கூட இருந்து பார்த்துக்கன்னு" சொல்லவும் சேது வந்து ராஜாங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தமிழ் ரூம்லையே தங்க போகிறாரு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் ஆகிருது. காலையில் விடிஞ்சதுமே சேது வந்துட்டு வெளியே உட்காந்துருக்காரு. தமிழ் கிளம்பிட்டு வந்து, "நம்ம போமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்கே என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சேது கேட்கவும்,
இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு கேம்ப் இருக்குல்ல, நேற்று தான் எல்லாரும் வந்தாங்க, இன்னைக்கு எப்படி எல்லாரும் வருவாங்க, நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்துக்கிட்டே சொல்கிறாரு, அப்பா இவளுக்கு இன்னைக்கு ஏதோ கேம்ப் இருக்கான், அதனால போகணுமா, நான் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தா அந்த நீதிமாறன் அனுப்பி வச்ச ஆளுங்கள்லாம் ராஜாங்கத்தை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கானுங்க. எல்லாம் வீட்டில் வந்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்குங்க. ராஜாங்கம் மட்டும்தான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்பத்தாவும் மோகனாவும் தமிழ் கூடயே கேம்புக்கு போயிடுறாங்க. கண்மணி வந்து ரூம்குள்ளே இருக்காங்க. அவங்க காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் உட்காந்துருக்காரு. திடீர்னு ராஜாங்கத்தை கொலை பண்ணுறதுக்காக அவங்க அனுப்பி வச்ச ஆளுங்கள்லாம் ராஜாங்க கையை காலை பிடிச்சிக்கிட்டு போஸ் சொன்ன மாதிரியே ராஜாங்கத்தை கொலை பண்ண வந்திருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்து, ஏங்க ஒரு நிமிஷங்க, வீட்டில் என்னோட கோட்டையும் ஐடி கார்டையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அது இல்லாமல் போனால் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உன்னோட பெரிய ரோதனையாக போச்சுடி, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை மட்டும் கூட்டிக்கிட்டு இங்கே வர்றாரு. ராஜாங்கத்தை கொலை பண்ணுறதுக்காக போஸோட ஆளுங்கள்லாம் கத்தி எடுத்து ராஜாங்கத்தை குத்த போகையில் இங்கே தமிழ் வந்து வேகமாக வர்றாங்க. வந்து அதை ராஜாங்கத்துக்கு முன்னாடி வந்து விழுகிறாங்க. அவங்க ராஜாங்கத்தை குத்துறதுக்கு பதிலாக தமிழ் வயிற்றுல குத்த போகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேது வந்து அவங்கள அடித்து பிரித்து துவைச்சி எடுத்துடுறாரு. யாரா நீங்களாம், எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, எதிர்கட்சி நீதிமான் தாயா எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு சேதுவும் ராஜாங்கம் ரொம்ப கோவப்படுறாரு. அவனை சும்மா விடக்கூடாதியா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. தமிழ் அப்படியே கீழே விழுந்து கிடக்காங்க. அம்மா தமிழ்ச்செல்வி, என்னமாச்சு உனக்கு, குழந்தைக்கு எதுவும் ஆகலையே, வயிற்றுல எதுவும் அவங்க குத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு. தமிழும் வந்து எனக்கு எதுவும் ஆகலமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. சேது தமிழை தூக்கி இங்கே உட்கார வைக்கிறாரு. இங்கே பார்த்தா ரூம்ல இருந்து எல்லாம் வந்துடுதுங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் கேட்கவும், அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு அந்த நீதிமாறனோட ஆளுகள்லாம் வந்துட்டானுங்க. கத்தியை வச்சு குத்த போகையில் நல்ல வேலை தமிழ் குறுக்க போயிட்டா, அவள் வயிற்றுல மட்டும் குத்தியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறாரு. இதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை அந்த போஸ் தான் இந்த வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தா சேது வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புங்க, இங்கே அப்பாவோட உயிருக்கே ஆபத்தாயிருச்சு அப்படின்னு சொல்லவும் வேகமாக போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.